இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று ஜனவரி 26, 2026 நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். இந்த முக்கிய நன்னாளில் சிறப்பான அரசியல் சாசனம் இன்று அமல்படுத்தப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தோம். இதன் மூலம் இந்தியா முழுமையான மக்களாட்சி குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. 1930ஆம் ஆண்டு இதே நாளில் லாகூர் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம், முழு சுதந்திரம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த வரலாற்று முக்கியத்துவத்திற்காகவே ஜனவரி 26ஆம் தேதியை நாம் அனைவரும் குடியரசு தினமாக தேர்ந்தெடுத்து கொண்டாடி வருகிறோம். தலைநகர் டெல்லியில் உள்ள கடமை பாதையில் பிரம்மாண்ட அணிவகுப்பும் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் மரியாதையை ஏற்றுக்கொள்வார். பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக அலங்கார ஊர்திகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. மதிப்புக்குரிய இங்கே அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே மற்றும் மாணவர்களே, பொதுமக்களே, கழக தோழர்களே, அனைவருக்கும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் பெரியோர்களே, தாய்மார்களே, எனது இனிய 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை உங்களுடன் பகிர்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சுதந்திரம் அடைந்தும் நம் நாடு ஒரு சட்டத்திட்டத்திற்குள் இயங்க வேண்டிய அவசியம் இருந்து வருகிறது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலைமையிலான குழு உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அமலுக்கு வந்தது. அன்றுதான் இந்திய ஒரு தன்னாட்சி பெற்ற குடியரசு நாடாக மலர்ந்தது. மக்களாட்சியின் மகத்துவம் அன்றுதான் பெறப்பட்டது. மக்களால் மக்களுக்காகவே நடத்தப்படும் ஆட்சி என்பதே குடியரசின் சாராம்சம். ஓட்டு உரிமை முதல் அடிப்படை உரிமைகள் வரை அனைத்தும் இந்த சட்டத்தின் மூலமே நமக்கு கிடைத்துள்ளன. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்வதற்கு நமது அரசியல் சாசனம் மிகவும் அடித்தளமாக அமைந்துள்ளது. நாடு முன்னேற வேண்டும் என்றால் நாம் வெறும் உரிமைகளை மட்டுமே பேசாமல் நமது கடமைகளையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதற்காக சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும், சமூக ஒற்றுமையை பேணுவதும், நேர்மையாக நடப்பதும் போன்றவையே நம் இந்திய தேசத்திற்கு செய்யும் நாம் உண்மையான தொண்டும், அதுவே உண்மையான கருத்தும் உண்டு. அறிவியலில் விண்வெளி வரை தொட்டுவிட்டோம். பொருளாதாரத்தில் உலகையே உற்று நோக்க வைத்துள்ளோம். இத்தருணத்தில் நாம் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி இந்தியர் என்ற ஒரே உணர்வோடு நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என உறுதியேற்போம். இந்த தாய் தமிழ் இந்திய திருநாட்டில் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையுடன் வாழ்வோம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.